செல்வ பெருந்தகை. பெயரோ மங்களகரம், ஆனா அவரோட வரலாறோ ஒரு கட்சியில தெரியாம யாரோ ஒருத்தர் ரவுடி இருக்கலாம், ஆனா அந்த கட்சியோட தலைவரே குண்டர் சட்டத்துல கைதானவரா இருந்தா எப்படி? நம்ம செல்வ பெருந்தகையோட வரலாற கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளி. வழக்கு எண் 136/2003 இபிகோ 307 கொலை முயற்சி. வழக்கு எண் 138/2003 தாக்குதல். வழக்கு எண் 277/01 கொலை மிரட்டல். வழக்கு எண் 451/2003 இபிகோ 324 பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல். இபிகோ 56 கொலை மிரட்டல் வெடிபொருட்கள். இந்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு எண் 1464/2003 இபிகோ 147 கலவரம் செய்தல். இபிகோ 148 பயங்கர ஆயுதங்களால் கலவரம் செய்தல். இபிகோ 56 கொலை மிரட்டல். இதெல்லாம் கேட்கவே தலை சுத்துதே. இப்படி தனிப்பட்ட வரலாறு இருக்க, செல்வம்னு தன்னோட பேருக்கேத்த மாதிரி ஒரு வங்கியில கடைநிலை ஊழியரா இருந்து இப்போ இங்கிலாந்தில் 500 கோடியில கல்லூரி அமைச்சு தனது மனைவியை இயக்குனரா நியமிச்சு பெரிய செல்வந்தரா இருக்கிறதா பேசிக்கிறாங்க.